ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஹேமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து 2016 போகணும்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும், இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் இண்டஸ்ட்ரி விழா அது, இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்குலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஞ்சயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக, பாபா சிலத்துறை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோடனே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரிஜரர் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் ஒரு ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றி அமையணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பற்றி சொல்கிறாருன்னா ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவார். வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அவங்க பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்குவாங்க. யுவனோட எப்போ கம்போசிங்கில் உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க, கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு, இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன்.
10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியானவர்களுக்கு தெரியும், நான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில், அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தோம். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்டா மாடல் லிட்ரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பேன். நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துட்டு என் மடி மேலே படுத்துட்டு முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அண்ணா நான் 1.5 வயசுல எங்கேயோ சுற்றி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு இல்லை, சாரி 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. சின்ன பையன் தெரியாது, இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாங்க. அவன் சொல்கிறான், அன்றைக்கி தானே முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டதே. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துருந்த நினைவுகள் சொல்கிறாங்க. நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு
இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, இவ்வளோ பிரியமா இருக்காரா, இவ்வளவு வச்சிருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தாங்கன்னா சின்ன வயசுல செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க, கொதிக்கிற சாம்பாரில். நாங்களாம் துடிச்சிருவோம். அவன் முத்துக்குமார் சொல்கிறான், என்ன புள்ளன்னா அப்படி தானே இருக்கும், புள்ளன்னா சாம்பார்லாம் போடும், அப்படின்னா வேற செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துட்டார். ராம் எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான். முதல் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில். அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துருவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுவாங்க. நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேள்வி வெட்டதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் என்னோட அண்ணன் தான் என்னை இந்த கலைத்துறையில் முதல்ல நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே நாங்கள் ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தும். அதாவது கையெழுத்து பிரதியாக மாதம் மாதம் பாலம் ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னா அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும், வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணன் அதை என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜூரில் என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இவர் முத்துக்குமார் என்னோட ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் பாபா சொன்ன மாதிரி அவர் பாடலாசிரியராக அதுக்காக வரல. ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கன்னா இல்லை சொன்னார், அவர் வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்திச்சேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வேற மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ உங்க பார்த்தா எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது. அதனால அவர் அந்த இதோடு. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் ஒரு ஞானத்திருக்கன். இவர் சொன்னார் இல்லையா லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் அவன் பேசுறதே கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது கூட ஒரு சாபமோ என்னவோ, யாருன்னா குறைந்த வயதில் இருக்கிறாங்களோ அவனும் மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பாட்டுக்கோட்டையா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், எல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறைச்சு பேர் இருக்காதீங்க, அவங்க கவிஞர் இருக்காங்க. ஆனா இவன் என்னன்னா அந்த உச்சம் எதுக்கு அவனை பார்த்தா ஷாக், அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும். எது பேசினாலும் அதை ஒரு அந்த வரியில ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகள் அதுக்கு உண்டு. ரொம்ப நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க. அம்மாவை பத்தி
வந்து ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருச்சு. ஆனா தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்தின் ஒரு வரிய அவன் சொன்ன பிறகுதான் வந்து உலகத்துக்கே தெரியுது. அப்பா அவ்வளவு அன்பானவர்களை வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனா எப்ப உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளுடைய தெய்வம். ஆனா வாழ்றவங்களுக்கே வந்து வாழும் போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கலாம். ஆனா மக்கள் மனதுல சாதாரணமா அது போய் சேர்ந்து புரியல. மிகச்சிறந்த மனிதனா அவன் முத்துக்குமார். அது மட்டும் இல்லாம அவருக்கு எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா தமிழ் உணர்வு வந்து நிறைய. தமிழை வைத்து வாழ்ந்த ஒரு கோடி. ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒண்ணு அவரை புகழ்ந்தா கூச்சம், பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்னு எழுதின கம்பெனில சம்பளம் கேட்கறது கூச்சம். இதுதான் அவரோட கேரி. எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் மாத்திட்டேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது. அவ்வளவு ஏழ்மையில இல்லை அவ்வளவு சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளவு பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமா நான் நினைச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான். அப்படிதான் நான் நினைச்சேன். அவன் மரணத்துக்கு தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி இருந்தது. என்னடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழக்கிறவன் இவ்வளவு இதுவா இருக்கு. ஏதாவது வகையில வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும் போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் உடனே வந்து நிகழ்ச்சி கொடுத்து ஏற்பாடு பண்ணுவேன். அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனரும் வந்துட்டாங்க. அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதி ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரப்பி வச்சு ஏற்கனவே 100-150 இயக்குநர்கள் ரவுண்ட்ல உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பி. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அல்ல அப்படிலாம் நீங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனா இவன் வந்து மனசில் 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம்னு சொல்றதே அவரோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாம தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதுல டிராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாம ஈழத்தமிழ் போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மோரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும். அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் இல்லை. முத்துக்குமாருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பா செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்க எதுவும் பண்ணல. நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி சொல்வதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க. ரகுமான் சார்ல இருந்து டிஎஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்றது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்துல இது மிகப்பெரிய புள்ளியா இருக்கும். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க. மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாம எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCA வந்து ஜூலை 19 நடக்க இருக்கு. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு. இதுல வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து
இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ, அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இல்லை நடைபெறப் போகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ற நன்றி கடன். நிச்சயமா நீங்க அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்க நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.